அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமாக இந்த வீடியோ போட வேணும்னு நினச்சி என்னான்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் எங்களோட நாட்டில் ஒரு பெரிய ஒரு இயற்கை அனர்த்தத்துக்கு பிறகு முழு நாடுமே ஒன்று சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல முறையில் உதவி கொண்டிருக்கிறாங்க. உதவி பண்ண வேண்டிய ஆட்கள் வராமல் வெளியே இருந்து காசுகளால் உதவி பண்ணுற ஆட்கள் ஐக்கியம், சாமான்கள் கொடுத்து உதவுற ஆட்கள் ஐக்கியம், இப்படி பல ஆட்கள் பல விதமான முறையில் அந்த உதவிகளை அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பிரதேசத்துகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ண வேணும். அதே நேரத்தில் இந்த மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் சரியான முறையில் ஒரு சில இடத்துகளுக்கு கூட்டி கொண்டு போய்த்து அந்த வீடியோவில் காட்டி எந்த அளவு அது இம்பார்ட்டன்ட், அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு உதவிகள் எப்படியான முறையிலெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி இன்னும் மோட்டிவேட் பண்ணி, இன்னும் மனுஷரை தன்வத் பண்ணி அந்த உதவிகளை அழகான முறையில் எடுத்து கொண்டாந்து சேர்க்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் இவ்வளோ காலம் நாங்கள் நிறைய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களோட மேலுக்கு விளங்குறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இப்போ தான் நாங்கள் இதை அனுபவிக்கிறோம். இது பொலிட்டிக்கலி சொல்கிறது இல்லை, ஆனால் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். அதுக்கு உண்மையாகவே நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் பண்ண வேணும், மக்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணி குற வேணும். நாங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணி குற வேணும்னு சொன்னால் நாங்கள் யோசனையாக இந்த ஒரு மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை நாங்கள் அமைச்சு கொண்டதால் எங்களுக்கு விளங்குது இப்படி ஒன்று செய்கிறதால எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்மை ஒன்று இருக்கின்றது. அதுக்கு நிறைய தனவந்தர்களும் இன்றைக்கு முன் வராங்க. அவங்க இன்னும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லாட்டி எல்லா விதத்துலையும் பின்வாங்க மாட்டாங்க. ஏன் இப்படி ஒன்று நடந்து மக்களுக்கு சரியான முறையில் ஒரு சில விஷயங்கள் போய் சேரப்போக்குள்ள நாட்டில் இவ்வளோ பெரிய அனர்த்தத்துவலுக்கு போகிறோம் டக்குன்னு அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ்களை கொடுத்து கொண்டு வரப்போக்குள்ள நாட்டை மறுக்கா ஒரு பழைய இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு உண்டான மாச்சல் பட்டு கொண்டிருக்கிறது கண்டு கொண்டிருக்க போகல இன்னும் மனுஷர் ஆசைப்படுவாங்க. இன்னும் இந்த கவர்மெண்ட்டுக்கு செய்கிறதுல ஒழிச்சு கணக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, ஓப்பனாக கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஒன்று இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் எங்களோட உள்ளுக்கு நடக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை நடந்து கொண்டிருக்க ஒரு சில ஊர்வலில் சில இடத்துல செட்பேக்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு ஊர் எடுத்தால் ஒரு ஊரில் ஒரு 10 பள்ளி இருக்குன்னு சொன்னால் அந்த 10 பள்ளிக்கு ஒரு தலைமை பள்ளி ஒன்று இருக்க வேணும். எங்களுக்கு தெரியும் ஜமியத்துல் உலமாவால் எல்லா ஊர்லேயும் ஒரு குரூப்ஸ் இருக்குது. அந்த ஒரு பாடி ஒன்றுக்கு கீழே இருந்து மற்ற பள்ளிகளும் இயங்க வேணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு பள்ளிகளால் மற்ற பள்ளிகளில் என்ன நடந்திருக்குது, எந்த அளவுக்கு அந்தந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அப்போ அந்த அவ்வளோ வார உதவியையும் சரியாக சென்ட்ரலைஸ் பண்ணினா எல்லா ஊருக்கும் சரியான முறையில் எங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து பிரிக்கலாம். எந்த ஒரு கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது. அவங்க இப்போ நாங்கள் செல்வோம் இன்னொரு ஊர்லேருந்து எங்களோட ஊருக்கு ஒரு 300 பேர் வராங்க வேலைக்குன்னு சொன்னால் அந்த 300 பேரை நாங்கள் எப்படி ப்ரெஃபரன்ஸ் பண்ணி ஊர்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். இந்த ஊருக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஊருக்கு எத்தனை பேர் கொடுக்குற, நல்லாவே பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கூடுதலான ஆட்கள் கொடுக்குறது, இதை மாதிரி எங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணி குறையலும். அது ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு வார காசு வலைக்கலும் சாமனம் வலைக்கலும் அதுவரையும் சரியான அந்த ஊரோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பிரிக்கலும். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இதையும் நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தினா நிறைய பேர் ஒழுங்குபடுத்திக்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஒழுங்குபடுத்தாத முறையில் இருக்கிற இடங்களும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிற டிஃபரன்ஸ்களை விட்டு போட்டுட்டு பிரதேசவாதம், ஊர்வாதம்ன்றது, மற்றது இயக்கவாதங்கள், இல்லாட்டி இந்த பக்ஷையால் பிரிஞ்சிக்கிற வாதங்கள், இதை மாதிரி ஒரு நேரத்தில் நாங்கள் அதுவளுக்கு ப்ரிஃபரன்ஸை கொடுக்காம நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க தான் எங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்க வேணும். அதுக்காக நாங்கள் மாற்றப்பட வேணுமே தவிர அதிலேருந்து நாங்கள் பொலிட்டிக் பண்ணவோ அதில் எங்களோட ஒரு சில அதை மாதிரி ஒரு குறுகிய சிந்தனையால் யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா எங்களோட நாட்டுக்கு பல தடவை இப்படியான இன்னல்கள் எங்களோட நாட்டை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நேச்சர் எவ்வளோ எங்களுக்கு சான்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகினதுக்கு பிறகு மறுக்க நாங்கள் பழைய குருடி கதவு துரடி இந்த அடிப்படையில் தான் பைத்து கொண்டிருக்கிறோம்.
இப்போ இந்த ஒரு கட்டத்தையும் நாங்கள் அப்படி உண்டாவாத மாதிரிக்கு பாதுகாத்து கொண்டு நாங்கள் இதிலேருந்து எப்படி நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கோலை நோக்கி போகிறோன்றத இன்ஷால்லா நாங்கள் இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இதுக்கு முந்தி விட்ட மிஸ்டேக்ஸ் விடாமல் இன்ஷால்லா இதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொண்டோம்னு சொன்னால் எங்களோட நாட்டை எங்களுக்கு முன்னுக்கே கொண்டு வரத்துக்கு மிச்ச நாள் போகாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்துகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இதை விட அழகான முறையில் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தியலுமா அதை நீங்கள் இதுபோல் விளங்கப்படுத்துங்க. இதுபோல் விளங்கப்படுத்தி மனுஷரோட ஒன்றுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு என்வாயன்மெண்ட்டை நாங்கள் அமைச்சு கொடுறதுக்காக நாங்கள் இது ஒரு முயற்சியாக எடுப்போம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.